என்ன நானா? நான் எதுக்கு என் மச்சானை கொல்ல போறேன்? நான் விளையாடுறீங்களா? சரி, யார் சொன்னாங்க உங்ககிட்ட? அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா நீ தான் பண்ண. அதுக்கான எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது ஜெகன். இப்ப என்ன என் முன்னாடி கிட்ட சொல்லி மாட்டி விட போறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படின்னா உனக்கு கால் பண்றதுக்கு பதிலா மோனிகாக்கே கால் பண்ணிருப்பேனே. அப்புறம் எதுக்கு நான் உன்னை தனியா பார்க்கணும்னு சொன்னேன்? சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக தான் உன்னை எனக்கு மகளை கொடுத்துருக்காரு. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், உனக்காக தான் வாழணும், உனக்கு எல்லாமே நான் தரணும். உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது தான் நினைச்சேன். ஆனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு எப்படி கேள்வி நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருத்தியா குட்டி? ஏன்னா என் தப்பு தானே. என்ன மன்னிச்சு. என் வெற்றி அப்பா பத்தி எனக்கு தெரியும். என் வெற்றி அப்பா ரொம்ப நல்லவர். அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டார். ஸ்ரீகாந்த் அப்பா என் கூட இல்லாதது எனக்கு கஷ்டம்தான். ஆனா ஸ்ரீகாந்த் அப்பா எனக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விட்டாரோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டீங்க. ஸ்ரீகாந்த் அப்பா எப்படி கதை சொல்லி தூங்க வைப்பாரோ அதே மாதிரி நீங்களும் கதை சொல்லி தூங்க வைப்பீங்க. அவங்க எப்படி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ நீங்களும் எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? Promise. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்களா? நான் படிச்சு பெரிய IAS ஆனதுக்கு அப்புறம் அம்மா மாதிரி நீங்க என் கூட இருப்பீங்களா? எனக்கு உன் நோக்கம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. உனக்கு தேவை மோனிகாவோட சொத்து, அவ்வளவுதானே? என்ன அமைதியா இருக்க? சொல்லு. ஆமா. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு நீ ஒண்ணுதான் பண்ணணும். அந்த வெற்றி துளசி வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழவே கூடாது. அதுக்கு இந்த கேஸ் இன்னும் பெருசாகணும். இந்த டிரைவர் அப்ரூவ் ஆகி அவ ஜெயிலுக்கு போயிட்டானா வெற்றி நிரபராதி ஆயிடுவான். அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஆபத்து தான். வெற்றி எப்பையும் கொலைப்பழியோடவே இருக்கணும். புரியுதா? புரியுது மேம். இவன் தான் என் ஒரே ஒரு பிரச்சனை. அவனை நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு நிறைய பண தேவைகள் இருக்கு. ஓகே, 3 நாள் அதுக்குள்ள எல்லா பணத்தையும் எண்ணி வைக்கிற. இல்லன்னு வையே
உன் மொத்த கதையையும் உன் பொண்டாட்டி முன்னாடி பாட்டா பாடிட்டு உன் வாழ்க்கையை மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுவேன். என் பொண்டாட்டிக்கிட்டையும் முன்னாடி மாதிரி பணம் இல்லை மேம். அவர்கிட்ட என்னால கேட்கவும் முடியாது. சந்தேகப்படுறான்னு பயமா இருக்கு. இந்த குழந்தை தியா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்துல என்னால ஒரு பைசா கூட அனுபவிக்க முடியாது. நான் இவ்வளவு பெரிய கடங்காரன், என்னை சுத்தி இவ்வளவு பண பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டி என் மூஞ்சில காரு துப்பிட்டு என்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா. அதான் என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல மேம். இதானே உன் பிரச்சனை? அப்ப தியாவோட கதையை முடிச்சிரு. இத நீ பண்ணா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும். நீ நினைச்ச மாதிரி வாழ முடியும். நீயே யோசிச்சு முடிவெடு. இல்ல மேம், இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் முடிச்சுடுறேன். வெரி குட். ஆனா ஆனா அவசரப்படாத. நீ தனியாவும் பிளான் பண்ணாத. நான் உனக்கு பக்காவா ஒரு பிளான் போட்டு தரேன். தேங்க்ஸ் மேம். இப்படி ஒரு இடத்துல இருந்து எனக்கு உதவி வரும்னு நான் நினைச்சே பார்க்கல மேம். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். அந்த வெற்றியை பக்காவா அந்த கேஸ்ல ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனா மட்டும் போதும். ஏமா தியா நீ தானே வீட்டோட மகாலட்சுமி. அப்ப வா கண்ணில் எத்து. ஹேய் சரி நைஸ்ல. நாங்க சூப்பரா இருக்கு. இதை நல்லா வச்சுக்கிறீங்களா? அப்படியே வச்சிரு. ஓகே விடுங்க. அப்ப நான் வச்சுக்கிறேன். நீங்க போடு. ஓகேவா? Happy birthday. Happy birthday, birthday. Happy birthday. இல்ல பாடுங்க. Happy birthday to you. Happy birthday dear Diya. Happy birthday. God bless you. செல்லபடி இருந்தாங்க ஆ காட்டுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ காட்டுங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. ஒண்ணும் இல்ல மாப்ள, தியாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களான்னு தான். கண்டிப்பா 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 கூட்டு வரேன். அது ஒண்ணு இல்ல அத்தை, ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் இல்லையா, போயிட்டு அப்படியே வந்துடும். கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும் மாப்ள? அது 10:30 மணிக்கு போட்டிருக்காங்க. அது அப்படியே இழுத்து 11 12 ஆயிடும். அது முடிச்சுட்டு அப்படி சீக்கிரம் வந்துடும் நாங்க. ஓ சரி மாப்ள, லேட் பண்ணாம போயிடுங்க, அப்புறம் நம்மளால லேட் ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது. இல்ல கரெக்டாக போயிட்டு வந்துடும். சரி சரி, போயிட்டு நேரா இங்க வாங்க. சரி அத்தை வந்துடும். சரிம்மா நான் கிளம்புறோம். பரவாயில்ல. சரி. கிளம்பா காமாண்டியோ.